Next is frustum of right circular cone. ஸோ ஓல்டன் டேஸ்லலாம் வந்து பார்க்கும்போது ஸோ இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ இந்த கோன் ஷேப்டு பக்கெட் தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ லேட்டராக இது வந்து ரீஷேப் ஆகுது, என்ன ஷேப்க்கு, இந்த பக்கெட் ஷேப்க்கு ரீஷேப் ஆகுது. ஸோ ஏன் இந்த பக்கெட் ஷேப்க்கு வந்து ரீஷேப் பண்ணுறாங்கன்னா ஸோ இதனுடைய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸோ மெயின் ரீசன் அதுதான். ஸோ அதனால தான் வந்து இதை ரீஷேப் பண்ணுறாங்க பக்கெட் ஷேப்க்கு. ஓகே, ஸோ இந்த ஷேப்பை தான் வந்து ஃப்ரஸ்டம் ஷேப்புன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். ஸோ இப்போ ஃப்ரஸ்டம் ஆஃப் கோனுடைய டெஃபினிஷன் வந்து பார்க்கும்போது when a cone ABC is cut through by a plane parallel to its base, the portion of the cone DECB between the cutting plane and the base is called frustum of the cone. ஸோ இந்த frustum of the cone டயக்ராம் வந்து பார்க்கும்போது ஸோ இதுதான் வந்து ரைட் சர்க்குலர் கோன். ஸோ இதை வந்து எங்கே வந்து கட் பண்ணுறோன்னா ஸோ இந்த ஏரியாவில் வந்து கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் வந்து கட் பண்ணும்போது இட்ஸ் parallel to the base. ஸோ ஒரு கோன் ஏபிசி எடுத்துக்கும் போது ஸோ இந்த ஏரியாவில் நம்ம கட் பண்ணும்போது ஸோ இந்த பேஸுக்கு பேரலாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஷேப்பை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து ஃப்ரஸ்டம் ஆஃப் தி கோன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃப்ரஸ்டம் ஷேப். ஸோ ஒரு கோனை வந்து இந்த பேஸுக்கு பேரலாக வந்து கட் பண்ணும்போது இங்கேயும் வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அப்படின்னா வந்து 2 சர்க்கிள் வந்து இருக்குது. ஸோ இந்த பேஸ் ரீஜியனில் இருக்கிற சர்க்கிள் தான் வந்து கேபிட்டல் ஆர் அண்ட் இந்த டாப் ரீஜியனில் இருக்கிற சர்க்கிள் தான் வந்து ஸ்மால் ஆர். ஸோ இதில் வந்து ஹைட்டும் ஸ்லாண்ட் ஹைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்லாண்ட் ஹைட் வந்து ஸோ இந்த ஏரியா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ இது தேவையில்லை. ஸோ இது மட்டும்தான் ஃப்ரஸ்டம் ஆஃப் தி கோன். ஸோ அதனால் இந்த ஏரியாவில் என்ன இருக்கோ அந்த லென்த்து மட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் தான் வந்து எல். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்க்கும்போது ஸ்லாண்ட் ஹைட் தான் வந்து எல். ஸோ ஹைட் வந்து எவ்வளோ, ஹெச். ஓகே, ஒரு ரைட் சர்க்குலர் கோனை வந்து இதுக்கு பேஸுக்கு பேரலாக நான் இங்கே கட் பண்ணும்போது இங்கேயும் வந்து ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பேஸ் சர்க்கிளில் இருக்கிற ரேடியஸ் தான் வந்து கேபிட்டல் ஆர். ஸோ ரேடியை ஆஃப் தி பேஸ் ரீஜியன் தான் வந்து ஆர். அண்ட் ஸோ இந்த டாப் சர்க்கிள் இருக்குல்ல, இந்த டாப் ரீஜியனில் இருக்கிற இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் தான் வந்து ஸ்மால் ஆர். அதே போல் இந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்லாண்ட் ஹைட்டும் மட்டும் தான் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஹைட் தான் வந்து இதான் வந்து ஹைட் அண்ட் இதுதான் வந்து ஸ்லாண்ட் ஹைட். ஓகே, next is CSA of frustum, that is equal to 1/2 into sum of the perimeter of the base and the top region into slant height. Okay, 1/2 into sum of perimeter of the base and the top region, that is equal to 2 pi r plus 2 pi r into slant height வந்து எவ்வளோ, L. ஓகே, ஸோ சம் ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் தி பேஸ் அப்படின்னா என்னென்னா வந்து இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸும் இது 2 தான் வந்து தேவை. ஸோ அதனால் இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ, 2 pi r. இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ, அதுதான் வந்து 2 pi r. ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ perimeter of the base வந்து எவ்வளோ, 2 pi r and top region வந்து 2 pi r into slant height வந்து எவ்வளோ. ஸோ இந்த டயக்ராமில் பார்க்கும்போது slant height. ஸோ இந்த frustum உடைய slant height தான் வந்து எடுத்துக்கிறோம். that is equal to small l. ஓகே, ஸோ 1/2 2 pi காமனாக இருக்குது, 2 pi r plus r L. So 2 cancel, that is equal to pi r plus r L square units. So CSA of frustum, that is equal to pi r plus r L square units. Okay, next total surface area. Total surface area of a frustum, that is equal to CSA plus area of bottom circular region plus area of top circular region. Okay, so CSA நம்ம already find out பண்ணி வச்சிருக்கோம். that is equal to pi
R plus R L plus so area of bottom circular region so அதுதான் வந்து area of circular formula யூஸ் பண்ணிக்கலாம் so அது circleன்றதால so that is equal to pi r square so bottom circle தான் பெருசா இருக்கு அதனால நம்ம capital R வந்து எடுத்துக்கணும் top circle தான் வந்து சின்னதா இருக்கு அதனால நம்ம small r வந்து அதுக்கு வந்து எடுத்துக்கிறோம் ஓகே இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் square units okay so slant height வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா root of h square plus r minus r the whole square